எதுக்கு பிரச்சனை என்பதுதான் பிரச்சனை. அப்ப அங்க போர்க்குணம் அற்று போனது, போர்க்குணம் அற்று போனது ஒன்று. இரண்டாவது, தன்னிடத்தில் இருப்பதை விட பிறரிடத்தில் இருப்பது உயர்ந்தது, இந்த இழிவான சிந்தனை. பிறகு தாழ்வு மனப்பான்மை, தன்னின பகை, இது ரொம்ப முக்கியம், இதை நீங்க கவனிச்சுக்கணும். அந்த வார்த்தையை போடுறாரு, தன்னின பகை. தன்னின பகை என்னது? படையாச்சியை நான் வேட்பாளராக போட்டாங்க, பறையும் ஓட்டு போட மாட்டாங்க. பறையனை போட்டாங்க, படையாச்சி போட மாட்டாங்க. தேவர் என்னுடைய வேட்பாளர், தேவேந்திரர் ஓட்டு கிடையாதுங்க. தேவேந்திரர் என்னுடைய வேட்பாளர், தேவர் ஓட்டு கிடையாதுங்க. இதனால சொந்த ரத்தங்களுக்குள் யுத்தம். சிந்திய ரத்தத்தை குடித்த ஓநாய்களுக்கிட்ட அதிகாரம். இவன் சொந்த ரத்தத்துக்குள்ள சண்டை போட்டு வீழ்ந்தான். தன்னின பகையால் தாழ்ந்து வீழ்ந்த தமிழ் சமூகம். எந்த அரசியல் அதிகாரமும் இவனுக்கு வராம போனதற்கு காரணம் இதுதான். கடைசியா ஒண்ணு சொல்றாரு, அளவு கடந்த திரைக்கவர்ச்சி. அளவு கடந்த திரைக்கவர்ச்சி. 4 மயக்கம். 1 சாதி மயக்கம், 2வது மத மயக்கம், அடுத்தது சாராய மயக்கம், அதுக்கப்புறம் திரை மயக்கம். இந்த சாராய மயக்கம் திரை மயக்கத்தை தெளிவுபடுத்திட முடியும். ஆனால் இந்த சாதி மத மயக்கம் இருக்குல்ல, செத்து பாடையில போனாலும் வராது. செத்து புதைச்சாலும் ஆறுமுக நாடார்னு எழுதி வைப்பான், சமாதியில எழுதி வைப்பான்ல, சுப்பிரமணிய தேவர் எழுதி வைப்பான்.